ஷேய் பெஸ்டோ சங்கர் பார்வதி நீதிமன்ற கோர்ட்டு 12 ஜோதிலிங்கத்தில் ஓப்பன் ஆயிடுச்சு. 2ஆம் நம்பர் தொழில் பார்க்குறவனை பூரா வரையில் உப்போட வானர படம் வரையில குண்டை கசக்குடா பாரு, அந்த கோழி குண்டை கசக்குடா கசக்குடா. என்னடா இவன் என் மானியிட பேல நம்ம படைச்சி விட்டுட்டு நம்மளவே எழுத்து நிற்கானா அப்படின்ட்டார். என் பூமியை வச்சுட்டு என் பூமியை வச்சு விளை வச்சு தின்னு அப்படியே நாய் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கான். கசக்குடா. அவன் வண்டி 4 வீலர் 2 வீலர் எல்லாம் தூக்கி நடு ரோட்டில் விட்டு எரிச்சு விட்றா. எரியிடாமா எரியிடா அப்படிமாரு. வண்டி 4 வீலர் 2 வீலர் நடு செண்டலில் விட்டுட்டு சாம்பல் ஆக்கி விட்ருவார். அதுக்கப்புறம் அடிக்கிற அடியில் ஓடுவான் ஓட்டம். ராஸ்கல் உயிர் வாழுதுக்கு என்னடா 2ஆம் நம்பராக திருச்சி நீதிமன்றத்தை கோர்ட்டில் வழக்காடி எல்லா இடத்த பூரா பிரித்து எழுதி பூரா பட்டா போட்டு பவர் போட்டு நசிக்கிட்டாடா இருக்கா அப்படின்ட்டார். டெல்லி டு தமிழ்நாடு டு டெல்லி எல்லா அதிகாரியும் தூக்கி நசுக்கி விட்ருவார். அங்கேருந்தே வரையில் நசுக்கிட்டு வருவான். டெல்லி மும்பையிலேருந்து மகாராஷ்டிராவிலேருந்து நிதியமைச்சர்லேருந்து தூக்கி போட்டு மிதித்து நசுக்கிட்டே வருவான். அது கூடிய சீக்கிரம் அவர் தான் கொண்டு வரோம் நீதிமன்றம்ல. சங்கர் 12 ஜோதிலிங்கத்தில் சங்கர் பார்வதி நீதிமன்ற கோர்ட்டில் கண்ணை திறந்து பார்க்காரு. கரெக்டாக 7 செம்மத்துக்கு அப்புறம் நீதிமன்றத்திலேருந்து தண்டனை கொடுக்கறது உறுதி அப்படின்ட்டார். ஒவ்வொரு அமைச்சர்களும் பல ஆயிரம் கோடி வச்சு தமிழ்நாடு பாடுறா எவ்வளோ வாசிக்கான் கொட்டு தான் குளம் எல்லாம் இருறா. எம்பி மந்திரி முதலமைச்சர் எல்லாம் குழலை விட்டு வாசிக்காது நசுக்கு கொண்டு விடுவார். அதுக்கு பிதிக்கு சாணி எடுத்து விடுவார். தின்னுட்டு மப்பேறி போய் பூமியை அழிக்க வந்த வாய்ப்பேல நெரிச்சு இப்போ ரன்னிங்கில் வருவாரா. நீ மேடை போட்டுன்னு வாசி தமிழ்நாட்டுக்குள்ளே வாசி மேடையோட கீழே இறக்கி வைத்த சாவுடான்னு பூரா எரிச்சு விடுவார். பார்த்துக்கோ ஒழுங்கப்பாடா மேடையை தூக்கி வாசிக்கான். 2026 நான் போட்டு விரிச்சுனாக்க 2026 அரசியல் குடும்பம் பூரா உள்ளே கிடக்குண்டா. 2026 குடும்பமே உள்ளே போய் கிடக்கும். ஒன்று இராரா அடி கொடுப்பான். டெய்லி வருவான் வந்து குடும்பமே 4 குட்டுப்பு லத்திட்ட கொடுத்துட்டே இருப்பான் டெய்லி அடி. அப்போ ஓட்டு முத்திரை நினைப்பானா நம்மளாட்டு ஒழுங்காக உழைச்சி சாப்பிட்டு போயிருக்கணும் பூமியில். அப்போ தான் அரசியல்வாதி சிந்தனை வரும். நம்ம தான் பாழாக்கிட்டோம், ஓட்டு முத்திரை வாங்கி பாழாக்கிட்டோம், நம்ம தான் செஞ்சுட்டோம், அதான் கடவுள் தண்டனை கொடுக்காருன்னு. அப்போ தாண்டா அவனுக்கு உச்சரி போகிறோம். பூரா நீதிமன்றம் கோர்ட்டில் வழக்காடி வெளியில் 2 கையை வீசி அவன் பொண்டாட்டி புள்ளைய போட்டு உள்ளே பட்டு மெத்தையில் போட்டு உருண்டு நக்கிட்டாலே தான் துவைச்சி எடுத்து விடுவார். பார்த்துக்கோ தமிழ்நாடு முழுவதும் ஒழுங்கா போடா முக்கால்